தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் குக்கர்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தியாகிகள் மாத ஓய்வூதியம் ரூபாய் 12,000 ரூபாய் 15,000 உயர்த்தப்பட்டதற்கான காசோலையினையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு சார்பு செயலர் ஹிரன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தமிழ் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி மாத திருவிழா 5ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அனைவருக்கும் புடவை வழங்கினார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தீபந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் பங்கேற்றனர். பேரணி கொக்கு பார்க்கு சிக்னலில் இருந்து புறப்பட்டு ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் நிறைவடைந்தது. முதலில் வாக்கு திருட்டை நிறுத்துங்கள் என்ற விளம்பர பிரசுரங்களை பேரணியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒட்டினர். வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது. மேலும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து வெளியிட்ட காணொலி தமிழாக்கம் செய்து ஒளிபரப்பப்பட்டது. இந்த பேரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திருமுருகன், மருதுபாண்டியன், தனுசு, இளையராஜா, செயலாளர்கள் மோகன்தாஸ், ரகுபதி, மண்ணடிப்பட்டி ரகுபதி, வீரப்பன், ராஜகுமார், மாவட்ட தலைவர் கோபி, இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, சேவாதல் தலைவர் வீரபாண்டியன், காங்கேயன், ராஜா, மன்னாதன், மேகநாதன், வெங்கட், சங்கர், ரவிச்சந்திரன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் அரசு பள்ளிகளில் பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நெல்லித்தோப்பு கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏபிவிபி மாவட்ட தலைவர் முனைவர் உதயச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார். வட தமிழக மாநில செயலாளர் யுவராஜ் தலைமை வகித்தார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருது வழங்கினார். பின்னர் அவர் மாநில அரசு மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய இலவச மடிக்கணினி, மருத்துவ படிப்பிற்காக 10% இடஒதுக்கீடு மற்றும் பல திட்டத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். புதுவை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் பேராசிரியர் நடராஜன் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் உற்சாகத்தை அளித்தார். ட்ரைனி ப்ளூம்ஸ் சேர்மன் வழக்கறிஞர் அருண்குமார் மாணவர்களின் அடுத்த இலக்கு பற்றி கருத்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 320 மாணவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா செய்திருந்தார்.
மூன்றாம் பரிசு சாந்தனி. பரிசு தேவாசி. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் கட்டுப்பாடின்றி செயல்படும் ரெஸ்ட்ரோ பார்களின் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து கண்டனம் வெளியிட்டார். புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பார்கள் நடத்துவதற்கு காவல்துறையிடமிருந்து எந்த அனுமதியும் வழங்கப்படுவதில்லை. உணவகங்களில் உணவுடன் மதுபானம் விற்பனை செய்ய டூரிஸ்ட் FL2 லைசன்ஸ் மட்டுமே இரவு 12 மணி வரை வழங்கப்படுகிறது. ஆனால் சில ஆட்சியாளர்களின் ஆதரவுடன் சில ரெஸ்ட்ரோ பார்களில் நடன நிகழ்ச்சிகள், கிளாசிக்கல் மியூசிக், ஆண் பெண் சேர்ந்து நடனமாடும் நிகழ்ச்சிகள் போன்றவை அனுமதியின்றி நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஜோடிக்கு ரூபாய் 3000, தனி ஆண்களுக்கு ரூபாய் 2000 என கட்டண வசூல் நடைபெறுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இவ்வாறு செயல்படும் ரெஸ்ட்ரோ பார்களிடமிருந்து நகராட்சிக்கு சரியான கேளிக்கை வரி விதித்து வசூலித்திருந்தால் சுமார் 70 கோடி ரூபாய் கிடைத்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு பைசா கூட வசூலிக்காதது திட்டமிட்ட ஊழல் என அவர் குற்றம் சாட்டினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங், மாநில துணை செயலாளர் நாகமணி ஆகியோர் உடன் இருந்தனர். இவங்க சரியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் நீதிமன்றத்துக்கு வெகு விரைவில் செல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் முதலமைச்சராக தற்போது இருக்கும் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் அனைத்து துப்புரவு பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வேன் என்று ஒரு வாக்குறுதியை அளித்ததோடு மட்டுமில்லாமல் அதை தனது தேர்தல் அறிக்கையிலும் தெரிவித்திருந்தார். அதை ஒரு 4 ஆண்டு இந்த மக்கள் விரோத ஆட்சியில் அறிவித்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாததால துப்புரவு பணியாளர்கள் 12 நாட்கள் வீட்டில் அன்னதானங்களும் சாப்பிடாம தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட சமுதாயத்தில் விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்டு அடக்கி ஆளப்பட்ட அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்கள் 90% மேற்பட்ட பெண்கள் தான் அங்கே பணிபுரிகிறார்கள். அந்த பெண்களை ஈவு இறக்கம் இன்றி காவல்துறை வைத்து இரவோடு இரவாக கைது செய்து அவர்கள் மீது அடக்குமுறையை தமிழக திமுக ஸ்டாலின் அரசு ஏவியது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அதனை போற்றும் வகையில் காரைக்காலில் தமுமுக சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சும் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமுமுக சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமுமுகவின் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் டாக்டர் கருணாகரன் ஜெயலட்சுமி தம்பதியினர் நிறுவிய பாத சிகிச்சை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ நிலையம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றி செல்வம் தலைமையில் கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் படம் வரைதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி, பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசளிப்பு நடைபெற்றது. ஆன்மீக குருஜி ஸ்ரீ ஞானகஸ்பர் கலந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய வரலாற்றையும் தத்துவங்களையும் எடுத்துரைத்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி செல்வம், நல்லாசிரியர் விருது பெற்ற முரளிதரன், பிரகாஷ் ஆகியோருடன் இணைந்து பரிசுகள் வழங்கினார். வெற்றி செல்வம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ரக்ஷாபந்தன் விழாவும் பற்றிய தொடர்பை விளக்கி தலைமை உரையாற்றினார்.
ஸ்ரீ ஜெய் குருதேவ் ஜுவல்லரி ஸ்ரீ பிரகாஷ் குடும்பத்தினர் விழா ஏற்பாடுகளில் பங்கெடுத்தனர். துணை தாசில்தார் சிவகாமி வெற்றிசெல்வம், ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ குசேலர் ஆகியோருக்கான நட்பு பற்றி சிறப்புரையாற்றினார். பாத சிகிச்சை டாக்டர் கருணாகரன், போஸ்ட் மார்ட்டர் ஜெயலட்சுமி, வைத்தியர்கள் முனியப்பன், புகழேந்தி, கஸ்பர், சந்திரா, சித்ரா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சியின் நிர்மலா ரமேஷ் மற்றும் இசை மாணவிகள் பக்தி பாடல்களின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை நகர் குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மற்றும் குணசேகரன் ஆகியோர் தலைமையில் அனைவரையும் பாராட்டினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், தமிழ்வேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் இலவசமாக கண்கண்ணாடி, ஊனமுற்றோர்களுக்கு ஊன்றுகோல், மருந்து மாத்திரைகள் மற்றும் தாய்மார்களுக்கு இலவச புடவைகள் வழங்கினார். இதில் தொகுதி அவைத்தலைவர் மூர்த்தி, முனுசாமி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா, தீனதயாளன், கார்த்திக், கலியபெருமாள், கார்த்திகேயன், இளங்கோ, ஜீவானந்தம், பன்னீர், உதயகுமார், ஜீவானம், ரமேஷ், ஜீவா, வேல்முருகன், தென்னரசு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம், விழுப்புரம், நாகப்பட்டினம் 4 வழி சாலை விரிவாக்கம் பணியில் கண்டமங்கலம் தரைப்பாலம் பகுதியில் மழையில் தேங்கிய நீரை நமது தீபம் செய்தியில் ஒலிபரப்பிய நிகழ்வை தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளின் வற்புறுத்தலில் தரைப்பாலம் நீர் தேங்கிய பகுதிகளில் மழைநீர் முற்றிலும் அப்புறப்படுத்தப்பட்டு தற்காலிகமாக தார் சாலை அமைத்து மழைநீர் தேங்காதவாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் முக்கிய பங்கு வாய்ந்துள்ளது. அவர்கள் கோரிக்கைகளை துரித நடவடிக்கையில் செய்து முடித்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் நாகாய் நிறுவன 4 வழி பொறுப்பு நிர்வாகிகள் அனைவருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதனை தற்காலிகமாக மட்டும் அல்லாது மழைநீரை வடிகால் நீர் தொட்டி ஆழ்குழாய் போல் அமைத்து மழைநீரை சேகரித்தால் மண்ணின் வளமும் இப்பகுதியில் நீர் வளமும் உயர்ந்திட வழிவகை செய்யும் எனவும் இதனையும் கருத்தில் கொண்டு 4 வழிப்பாதை அமைத்திட பல்வேறு பகுதிகளில் இதுபோன்று மழைநீர் தேங்கிடும் பகுதிகளில் நீர்நிலை உரைக்கிணறுகள் அமைத்து மழைநீரை சேமிக்க இதுவே தகுந்த நேரம் எனவும் மழைக்காலம் துவங்கும் முன்பாக இந்த பணியினை துரிதமாக செயல்படுத்தி மண்ணில் வளத்தையும் நீரின் வளத்தையும் அதிகப்படுத்த பல்வேறு தரப்பு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் விவசாய பெருமக்களும் தங்களின் கருத்தை பகிர்ந்து வருகின்றனர். மேலும் இதுபோன்று மக்களுக்கு தேவையான செய்திகளையும் அடிப்படை உரிமை தகவல்களையும் புதுவெளியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் பதிவு செய்து மக்களுக்கு பெரிதும் உதவி வரும் தீபம் செய்தி குழுமத்திற்கும் நிறுவனருக்கும் மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி NCC தரைப்படை பிரிவு கமாண்டிங் அதிகாரி கர்னல் மொகந்தி உத்தரவின் பேரில் மதக்கடிப்பட்டு அடுத்த கிளைத்தீத்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் NCC தேசிய மாணவர் படை தரைப்படை பிரிவு சார்பில் உலக சைக்கிள் தின விழாவையொட்டி விழிப்புணர்வு சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய துவக்க விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார். கல்லூரியின் NCC தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் வரவேற்றார். திருபுவனை காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சிறப்புரையாற்றி சைக்கிள் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் தொடங்கி திருக்கண்ணூர் சாலை, கிளத்தித்தால்குப்பம், மாண்டியார்பாளையம் 4 முனை சந்திப்பு மற்றும் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை NCC அலுவலர் கதிர்வேல் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில திரு அருட்பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 41வது ஆண்டாக வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் தேர் திருவிழாவை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி நல்வாழ்த்துக்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்டது.
விழாவில் வளராரன் பஞ்சலோக வெள்ளிக்கவச திருவுருவத்திற்கு அறக்கட்டளை நிறுவனர் ரஜினி ராஜேந்திரன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை முன்னாள் நீதிபதியும் புதுவை அரசின் முதன்மை வழக்கறிஞருமான ரவீந்திரன், புதுவை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் விழாவில் வழக்கறிஞர்கள் புதுவை லோகநாதன், சாய் ராஜகோபாலன், ஜெயந்த், கோவிந்த், திருநாவுக்கரசு, செல்வம், சிவகுமார், கோவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். வடலூர் சத்திய திருமச்சிலை அகவல் பாராயண குழுவினர் வேலு, பாண்டியன் ராஜ், ராமசாமி, அன்பு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் வழக்கறிஞர் முத்துக்குமரன், விஜயவீரன், சிங்காரவேலன், முருகன், வள்ளி, பாலமுருகன், குபேரன் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். அரியாங்குப்பத்தில் உள்ள ரூரபிள் அசோசியேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தில் திறன்மிகு நுண்ணுயிர் பயிற்சி நடைபெற்றது. இதில் சுமார் 20 விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஆரோவிலில் அமைந்துள்ள ஈகோ ப்ரோ என்ற அமைப்பின் பயிற்சியாளர் நிரஞ்சன் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தார். திறன்மிகு நுண்ணுயிர் பெருக்கத்தின் மூலம் இயற்கை வேளாண்மை செய்யும் வழிமுறையை செயல் விளக்கம் மூலம் பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சியில் அரியாங்குப்பம், மணவலி, கரிக்கலாம்பாக்கம், திருக்கண்ணூர், லாஸ்பேட்டை மற்றும் முதலியார்பேட்டை பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை ரூரபிள் அசோசியேஷன் நிறுவனர் சித்ரா ஜெயராஜன் ஏற்பாடு செய்தார். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளரும் சமூக சேவகியுமான லாவண்யா தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு லாவண்யா தனது சொந்த செலவில் ஐடி கார்டு, பெல்ட் மற்றும் இனிப்பு வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். காரைக்கால் அடுத்த திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப வளாகத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான மணல் கடலூரிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் சீர்காழி, மயிலாடுதுறை பகுதிகளில் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மணல் எடுத்து வந்து தொழில்நுட்ப கழகத்தின் வெளியே நிறுத்தியுள்ளனர். அப்போது அங்கு வந்த ஒருவர் தன்னை காவல்துறை அதிகாரி என கூறி லாரிகளை ஓரமாக நிறுத்த வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் லாரி ஓட்டுநர்களுக்கு மர்ம நபருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து டிரைவர்கள் இழிவுபடுத்தும் விதமாக மர்ம நபர் பேசியதோடு அதே பகுதியை சேர்ந்த சிலரை வரவைத்து ஓட்டுநர்களை சராமரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் கபிலன், ராகுல் காந்தி, விஜயகுமார், ராஜேஷ், ஆதி, முத்துக்குமார் ஆகிய 6 ஓட்டுநர்கள் காயமடைந்த நிலையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் ஓட்டுநர்கள் அளித்த புகாரை காவல்துறையினர் வாங்கவில்லை என வேதனை தெரிவித்த ஓட்டுநர்கள் கூறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்டுள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் ஸ்ரீ நடதூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கரா அம்மனுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் உலா வண்ண வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரத தேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்திய இடஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும்
காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டத்தில் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் அன்சாரி பாபு, பன்னீர்செல்வம், சூர்யா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஊசுட்டேரியில் இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அமைந்துள்ளது. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோ உற்சவம் ஊசுட்டேரியில் உள்ள இஸ்கான் கோவிலில் கொண்டாடப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ ராதா ஷியாம சுந்தரர், ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரா, கௌரின தாய், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், குரு ஸ்ரீல பிரபுபாதா ஆகியோரை தரிசனம் செய்தனர். மேலும் பஜன், நாட்டிய நிகழ்ச்சி, பகவான் ஊஞ்சல் சேவை, அபிஷேகம், ஆரத்தி, துளசி ஆரத்தி, கீர்த்தனைகள், சொற்பொழிவு, மகா ஆரத்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் பத்ரா ஹரிணி தேவி தாஷி, மேலாளர் விரஜேசதாஸ், துணை மேலாளர் ராதாநாத் தாஸ் மற்றும் இஸ்கான் கோவில் நிர்வாக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் 79வது சுதந்திர தின விழா ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சங்க செயலாளர் ராஜு, சங்க துணைத் தலைவர் பொன் செந்தில்குமரன், சங்க பொருளாளர் பலராமன், சங்க இணை செயலாளர் பால்வண்ணன், திவ்யா, சங்க இணை பொருளாளர் ராமலிங்கம் முன்னிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இருதயராஜ் தேசிய கொடியை ஏற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், தேவநாதன், திருமால், சங்கர், ஸ்ரீனிவாசன், ஏழுமலை, செல்வகணபதி, குணசேகரன், சத்யபாமா நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் நகர் மக்களுடன் இணைந்து தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட முத்தியால்பேட்டை V3 திருவிழா மக்கள் மத்தியில் நடைபெற்றது. மங்கள கருவறை திட்டத்தின் கீழ் 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியில் பாடல், நடனம், ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 260 குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 60 குழந்தைகள் பரிசுகளை வென்றனர். இதில் 6 குழந்தைகள் முதல் பரிசாக சைக்கிள்கள் பெற்றனர். பரிசுகளாக சவுண்ட் ஸ்பீக்கர், சயின்ஸ் கிட் ஆகியவை வழங்கப்பட்டன. கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் நிறைவாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 1000 குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் பல்வேறு சமூக நலப்பணிகளில் முன்னிலை வகித்து வரும் அன்னை ஃபவுண்டேஷன் கடந்த பல ஆண்டுகளாக அனாதை உடல்களை அடக்கம் செய்வதில் மனிதநேய பணியை மேற்கொண்டு வருகிறது. குடும்பத்தாரற்றோர்கள், அடையாளம் தெரியாதோர்கள், ஏழ்மை காரணமாக பராமரிப்பின்றி உயிரிழந்தோர்கள் போன்றவர்களின் உடல்கள் அரசு மருத்துவமனை மற்றும் காவல்துறை உதவியுடன் அடக்கம் செய்து வருகின்றது. இந்த தொடர்ச்சியான பணிகளின் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு அனாதை உடல் காவல்துறையின் ஒத்துழைப்புடன் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. முதலில் காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு பின்னர் உடலை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் அடக்கம் செய்தனர்.
லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் தலைமையில் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிளை வாரியாக தேர்தல் பணி குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் என்ஆர் அரசு சட்டமன்றத்தில் குப்பை வரியை ரத்து செய்வதாக கூறியும் இதுவரை ரத்து செய்யவில்லை. குப்பை வரி, கூடுதல் மின்சார வரி, சொத்து வரி, தொழில் வரி, பாதாள சாக்கடை, குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தொடர்ந்து இலவசங்கள் மட்டுமே வழங்கப்பட்டு முன்னேற்றமில்லை. மக்கள் வாழ்வாதாரம் சுருக்கப்பட்டுகிறது. மக்கள் வரும் தேர்தலில் பழைய அரசியல்வாதிகளை புறக்கணித்து படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் முருகன், வெங்கடேசன், நடராஜன், சத்தியமூர்த்தி, ஆறுமுகம் சுரேஷ், கங்கை, அமரன், சுப்பிரமணி, ஜெகதீசன், ஆனந்த், கார்த்திகேயன், குமாரசாமி, வள்ளி, கனகவள்ளி, பாலா, விஜய், பூபதி, பாபு, தரணி, கபிலன், வசந்தா, சந்துரு கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கொஞ்சம்கிளி மாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனாரப்பன் மற்றும் ஸ்ரீ செங்கழுத்து ஐயனாரப்பன் திருக்கோவிலில் ஆடி மகோத்சவ விழா நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து கரகம் எடுத்து எல்லை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக கொஞ்சம்கிளி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக பொதுமக்கள் கூழ்குடம் ஆலயத்திற்கு எடுத்துக் கொண்டு வந்து அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கூழ் ஊற்றினார். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் கொடுத்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தீபாராதனைகளுக்கு பின் பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி, ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் சண்முகபுரம், மேட்டுப்பாளையம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் இமாக்குலேட் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி நம்பிக்கை மேரி தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை மார்டினா, மெர்லின், அமலா மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காரைக்கால் மாவட்ட பெற்றோர் சங்க தலைவரும் புதுவை மாநில இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வைஸ் சேர்மனும் ஆகிய சோழசிங்கராயர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். மாணவர்கள் சுதந்திர தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சோழசிங்கராயர் மெடல்கள் அணிவித்து பரிசுகளையும் வழங்கினார். மேலும் காரை மாவட்டத்தில் இயங்கும் சிறந்த பள்ளிகளில் ஒன்றான அகரம் சேவை அமைப்பினரால் தேர்வு செய்யப்பட்டதையொட்டி பள்ளியின் முதல்வர் மேரிக்கு கேடயம் வழங்கி மெடல் அணிவித்தார். நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக ஆசிரியர் தினேஷ்குமார், ஒருங்கிணைப்பாளராக நூலக பொறுப்பாளர் அடைக்கலசாமி, நிகழ்வில் முன்னாள் உடற்பயிற்சி ஆசிரியர் செந்தமிழன், ஆசிரியர்கள் வனிதா, ஜாக்கப், பிரதீப்குமார், மூத்த ஊழியர் வின்சென்ட் மற்றும் ஆசிரியர்கள் விழாவினை பள்ளி முதல்வர் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 406வது தேர் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சயன கோலத்தில் வீற்றிருந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆலய தெப்பக்குளத்தில் காமாட்சி விளக்கு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட படகுகள் அம்மனின் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கிராம அரசு ஊழியர்கள் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர், ஏராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.
முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் சமூக ஆர்வலர் குமார் தன்னிடம் பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விரிவான புகாரை அளித்தார். அந்த புகாரில் காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கழிவுநீர் குழாய் கடலுக்குள் செலுத்தப்பட்டதால் மீனவர்களின் வலை சேதமடைந்தது. இதுகுறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடுத்து 2022 8 வாரங்களில் குழாய்களை அகற்ற வேண்டும் என உத்தரவு பெற்றதாக கூறினார். இதற்கு பின் காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்து தலைவர் வேலு, செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் செல்லப்பன் ஆகியோர் சாசன் கம்பெனியிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் பெற்றுக்கொண்டு அதில் ரூபாய் 35,000 காவல்துறைக்கு கொடுத்து குமாருக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்ய வைத்ததாக குற்றம் சாட்டினார். 2023 மார்ச் 3 அன்று காலாப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் இளங்கோ மற்றும் அருள்மணி இணைந்து கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பராஜை வைத்து CRPC 107 கீழ் முதலில் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 2023 மார்ச் 6 அன்று குமார் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்த பின் தொடர்ந்து 2 மாதங்களில் சம்பந்தமில்லாத 3 பொய் வழக்குகள் மீண்டும் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து 2023 ஏப்ரல் மாதத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம், மாவட்ட ஆட்சியர், தலைமை செயலர், ஆளுநர், புதுச்சேரி தலைமை நீதிபதி உள்ளிட்டோரிடமும் வீடியோ ஆடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்திருந்ததாகவும் குமார் விளக்கினார். ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையம் 2023 ஜூன் 7 மற்றும் 2024 அக்டோபர் 28 ஆகிய தேதிகளில் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்தது. புதுச்சேரி தலைமை நீதிபதி 2023 ஆகஸ்ட் 3 மற்றும் ஆகஸ்ட் 9 அன்று உத்தரவுகள் பிறப்பித்தது. இவற்றை அப்போது இருந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா நிறைவேற்றவில்லை எனவும் அவர் புகாரில் குறிப்பிட்டார். பின்னர் 2025 மே 8 அன்று குமார் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் 11 வினாக்கள் குறித்து தலைமையக காவல்துறை பொது தகவல் அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். ஆனால் கேட்ட தகவல்களை வழங்காமல் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிய பழைய பதில் நகலை மட்டுமே வழங்கியதாகவும் குமார் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து மேல்முறையீடு செய்தபோது முழுமையான தகவல் வழங்கப்படவில்லை. மாறாக மத்திய தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குமார் தெரிவித்தார். எனவே 2025 மே 8 அன்று நான் கேட்ட 11 வினாக்களுக்கு பதில் அளிக்காமல் பொய்யான பதில்களால் ஏமாற்றம் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து தேவையான தகவலை வழங்க உத்தரவிட வேண்டும் என டிஐஜி சத்யசுந்தரிடம் குமார் கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த பிரணவ சக்தி கங்கை அம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பாண்டுரங்க சன்னதியில் 75ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகாதீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணர் திருவீதி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சாமி வீதி விழாவை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்த உரியடி திருவிழாவில் கலந்து கொண்டு உரியடித்தனர். முன்னதாக குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் சிவ சித்தாந்த குமரன், துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் அருணாச்சல முருகன், பொருளாளர் வைத்தியநாதன், ஆலய அர்ச்சகர் விஜய வெங்கடேசன், ஆலயம் மணியம் ஹரிராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமான் பாண்டுராஜன் சரஸ்வதி குடும்பத்தினர் செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 31ஆம் ஆண்டு உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கரகம் வீதி விழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பம் படையிலிட்டு பம்பை வாத்தியம் முழங்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி காத்தவராயனுக்கு படையிலிட்டு கும்பம் சாதம் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வீதிதோறும் பெண்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தீபாராதனை காண்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணஹர்ஷ பைரவர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு யாகம், அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், கலச பூஜை நடைபெற்று ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேக பொடி, பல வகை பழங்கள், தேன், பன்னீர், இளநீர்,
அரிசி, மாவு, பால், தயிர், சந்தனம் மற்றும் சொர்ணாபிஷேகம் செய்து சிறப்பலங்காரத்துடன் 108 மலரர்ச்சனை, எஜமான சங்கல்பத்துடன் அலங்கார தீபம், பூரண கும்ப தீபம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை கலைமாமணி ஸ்ரீ முத்துக்குரக்கள் செய்திருந்தார். दामोदराय महे नमनीत प्रियाय दिनी तन्नो कृष्ण प्रचोदयात् ओम क्लीं कृष्णाय गोविंदाय हरे हरे जय जय बटुक नादन सदनं இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.